ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டெக் தம்பி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் வச்சு எப்படி வாட்ஸ்அப் ஆர் மற்ற அப்ளிகேஷன்ஸில் ஸ்பேம் சேட் பண்ணுறது அப்படின்னு தான். சரி, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ப்ரமோஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்ட் வீடியோ வில்லேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு மைன்கிராஃப்ட் போட்டிருந்தேன். ஸோ 15 days ஆச்சு, இன்னும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. பார்க்கலாம் எப்போ வருது அடுத்த எபிசோடுன்னு. அதில் வந்து என்னால் சிரிப்பு தாங்க முடியலையே ப்ரோ அப்படின்னாங்க. ஐயோ, என் வீடியோலாம் சிரிப்பாக இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கு. ஸோ அவருக்கு தான் இந்த வீடியோ ப்ரொமோஷன். ஆர்ட்ஸ் ஃப்ரெண்ட் கேமிங் இந்த சேனலில் வந்து மோஸ்ட்லி இல்லை, ஃபுல்லாகவே கேமிங் கண்டென்ட்ஸ், மைன்கிராஃப்ட் அண்டு PS5 ஸ்பைடர்மேன், ரோப்ளாக்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா செம ஃபன்னியாக இருக்கும். இன்ட்ரோ அந்த மாதிரி எல்லாமே செம ஃபன்னியாக இருக்கும். ஸோ நம்ம தம்பியோட சேனல் தான். 48 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் யூடியூபர்ஸ்க்கே தெரியும், லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மளோட லவ் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்டா லூஸ்மே வளராத வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணணும், ஹாய். நெக்ஸ்ட்டு வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டடாக பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதோ மைலூஸ் இதான் என் லவர் அக்கௌண்ட்டு. ஸோ யாருக்காச்சும் ஃபெஸ்டிவல் வேணும் அப்படின்னா ஒரு 600 சப்ஸ்கிரைப் போட்டுப்போங்க. அது யார் அக்கௌண்ட்டு நான் சொல்கிறேன். ஐயோ எல்லாம் என் அக்கௌண்ட்டு தான், என்ன பண்ணுறது. ஆமாம், டெக் தம்பி லவ் பண்ணுறேன். இந்த என்ன தான் NACL. சரி, ஓகே, போவோமா. ஃபர்ஸ்ட் பைத்தான் போயிட்டு நம்ம இப்போ பண்ணோம்ல டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு அண்ட் அது என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம ஆட்டோமேஷனாக பண்ண போகிறோம். அதுக்கு 2 மாடியூல் நமக்கு தேவை. import py auto GUI. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக நம்ம மவுஸ் அண்ட் கீபோர்ட் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்ற மாடியூல். டைம் மாடியூல் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்த விண்டோலேருந்து நெக்ஸ்ட் விண்டோவுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 seconds கேப் வேணும். அதுக்காக டைம் மாடியூல். எடுத்த உடனே டைம் மாடியூல் டைம் டாட் ஸ்லீப். நான் டைம் ஸ்டாம்ப் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் போடும், ட்ரை பண்ணுவோம். KGT சொல்லி தந்தார், பார்ப்போம். டைம் டாட் ஸ்லீப் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் ஆகணும் அப்படின்னு. எனக்கு மேபி ஒரு 3 seconds ஸ்லீப் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லுக் க்ரியேட் பண்ணணும். எதுக்குன்னா எத்தனை தடவை மெசேஜ் வந்து ரிப்பீட் ஆகணும், ஸ்பேம் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என் வீடியோ கையாட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நீங்கள் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு 5 times ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா டைப் பண்ணணும்ல, அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோ GUI மாடியூல் இது பண்ணும். பை ஆட்டோ GUI டாட் டைப் ரைட். இப்போ ப்ராக்கெட்டில் என்ன வேர்ட் டைப் ரைட் ஆகணுமோ அது. சப்ஸ்கிரைப் பண்ணுடா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் சின்டெக்ஸ் எரர், லாஸ்ட்டில் கோலன் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது இது பை ஆட்டோ GUI டாட் டைப் ப்ரெஸ். இது வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு என்ன கீ ப்ரெஸ் பண்ணுவோம், எனக்கு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும். ஸோ என்டர், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணோம் அப்படின்னா F5. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 seconds அப்புறம் அதுவே டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா எல்லாம் குயிக்காக நடந்துருச்சு. பக்கத்தில் மொபைல் வர நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. ஏலோ ஒரு ஃபோன் என்கிட்ட வந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 25 times வரணும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு ஒரு 25 தடவை இது பண்ணாதான் அவன் டெக்ஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு நான் வந்து இப்போ ப்ரோக்ராம் ரன் கொடுத்துட்டு நான் வாட்ஸ்அப் விண்டோ போகிறேன்.
அப்படின்னா ஆஹா அப்படியே போயிட்டு அதுவே டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கும். ஸோ எல்லாரையும் நல்லா வெறுப்பேற்றலாம் இந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு. இதோட இன்னொரு யூஸ் வேறு இருக்குது, அது என்னன்னு சொல்கிறாருங்க. மெசேஜ்லாம் போயிடட்டும். 25 டைம்ஸ் இது பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து இருங்க, நான் ஏற்கனவே ஸ்பேமர் அப்படின்னு பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, சாரி சாரி சாரி, எடிட் வித் ஐடியல்லி ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேம் பண்ணுறதுக்கு ஐ லவ் யூ அப்படின்றது 100 டைம்ஸ் நான் அந்த இதில் யூஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேம் சேட் டாட் பை அப்படின்னு இருக்கலாம். எங்கள் அந்த எடிட் வித் ஐடியல்லி இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு ஃபைல் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட்டில் நான் என்னெல்லாம் கொடுக்குறேனோ அதெல்லாம் லைனாக போய் பிரிண்ட் ஆகும். இப்போ வெறுப்பேற்றுறது ஏதாச்சும் ஒரு ஒஸ்ட்டு சாங் சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்களோ? வீடியோ இது லைவ் இல்லையோ? ஓகே, தமிழ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு சாங்குன்னு சொல்லலை, பட் ஆனால் நிறைய தடவை கேட்டு எனக்கு இந்த சாங் வெறுப்பாயிடுச்சு. நல்ல ஒரு மீனிங் தான், பட் ஆனால் சாங் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும், அந்த நம்ம வெறுப்பேற்றுறதுக்காக என்ன நம்ம காப்பி பண்ணவும் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl+C கொடுத்துட்டு நான் வந்து இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நான் காப்பி பண்ணிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு லைக் அதே தான் இம்போர்ட் பை ஆட்டோ ஜிஐ அண்டு எஃப்ன்ற வேரியபிள்குள்ளே அந்த ஸ்பேம் பண்ணுவோமே அப்படின்ற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ரீடிங் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். வேர்டு இதில் இருக்க ஒரு வேர்டும் வந்து டைப் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இருங்க, எஃப்ஐ ஐயோ ஐயோ ஓகே ஓகே, வந்துருச்சு இருங்க. இப்போ அந்த ஒரு லைனாக பிரிண்ட் ஆகும் பாருங்க. பார்த்தீங்கன்னா போகட்டும் அடப்பாவீங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யாரை வேணாலும் ஸ்பேம் சேட் பண்ணி வெறுப்பேற்றலாம். இப்போ நான் இது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், பட் ஆனால் நீங்கள் எல்லா ஆப்புக்கும் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், டிஸ்கார்டில் கூட பண்ணலாம். டிஸ்கார்டில் வந்து ஒரு லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணணும். இங்கே லாஸ்ட்டில் இங்கே இருக்காமதோ, இங்கே லாஸ்ட்டில் ஸ்லீப் 1 செகண்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். பிகாஸ் டிஸ்கார்டில் வந்து உடனே டைப் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்பேம் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோ அவ்வளோதான். எல்லாம் ஹாப்பியாக இருங்க, ஃபன்னாக இருங்க. ஸோ see you later. Bye.